கொண்டேன். அவரை வரவேற்று விட்டேன். சகோதரியே, அழகாக தன் கருத்தை வலியுறுத்தி சிறப்பாக உரையாற்றிய வரவேற்பு உரையாற்றிய சுமதி அம்மாவையும் நான் மனதார வாழ்த்துகிறேன், பாராட்டுகின்றேன். நான் எண்ணி பார்க்கின்றேன், இன்றைய நாள் மே தினம், உழைப்பாளர் தினம். உழைப்பு என்று சொன்னால் அது நிச்சயமாக உறுதியாக அதற்குரிய அங்கீகாரத்தை கொடுத்தே தீரும், மாற்றுக்கிறதே கிடையாது. ஏனெனில் இந்த இடத்தில் நான் எண்ணி பார்க்கின்றேன், ஒரு செருப்பு தைக்கும் தொழிலாளி, தொழில் மாறுபடி செருப்பு தைக்கும் தொழிலாளியின் மகனான ஆதரவு நீங்க தன் உழைப்பால் ஒரு நாட்டின் முதல் குடிமகனான ஜனாதிபதியாக உயர்ந்தாரே, அது உழைப்பால் கிடைத்த ஒரு அங்கீகாரம். இல்லந்தோறும் சென்று நாளிதழ்களை பேப்பர் போட்டுக் கொண்டிருந்த ராமேஸ்வரத்தை சேர்ந்த ஒரு மீனவ குடும்பத்தை சார்ந்த ஒரு பெரியவர் தான் APJ அப்துல் கலாம் ஐயா தான் உலக அரங்கில் மக்கள் நாயகனாக, மக்கள் ஜனாதிபதியாக தன் முகத்திற்கு அடையாளம் ஏற்படுத்தியது தன் உழைப்பால். இந்த நூல் உங்களுக்கு எல்லாம் கிடைக்கும், உங்களுக்கான ஒரு அறிமுகம் கிடைக்கும். அந்த நூலுக்கு சொந்தக்காரனாக இவரை நான் பேட்டி கண்டேன். தமிழ்நாட்டின் முத்துப்பேட்டையின் உங்கள் சொத்தாக இருக்கின்ற டாக்டர் SM ஹைதர் அலி அவர்கள் இன்று அவர் குவைத் நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். தமிழக மண்ணின் மைந்தர், உலக தொழிலதிபர்கள் டாப் 10 என்று சொல்லக்கூடிய 10 பேர் ஒருவராக தன் முகத்திற்கு முகவரி ஏற்படுத்தி தன்னை இந்த உலகில் அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், இந்த உழைப்பாளர் தினத்தை ஒரு சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக, சான்றாக நம்மோடு வாழ்கின்ற மனிதர்கள் இவர் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு மாமனிதர். எதற்கு சுட்டி காட்டுகின்றேன் என்று சொன்னால், வாழ்க்கையில் ஒவ்வொருவராலும் சாதிக்க முடியும். எண்ணம் கொண்டால் வாழ்வு அமையும். எண்ணியாக எய்துவர், எண்ணிய திண்ணியராக தெரியும் என்பார் வள்ளுவ பேராசார். ஒவ்வொருவராலும் தங்கள் முகத்திற்கு இந்த உலகில் முகவரி ஏற்படுத்த வேண்டும். தூய்மை பணி என்ன சாதாரண பணியா? தூய்மை என்பது வெளிப்புறத்தில் புறத்தில் மட்டுமல்ல, அகத்திலும் இருக்க வேண்டும். மனத்துக்கண் மாசு இளன் ஆதல் அனைத்து அரண் ஆகுற நீர பெற என்கிறார் வள்ளுவ பேராசார். மனம் தூய்மையாக இருந்தார், தூய்மை தாங்க அடிப்படை. அது இல்லாத போதுதாங்க எல்லா அழுக்கும், எல்லா குப்பையும், எல்லா வஞ்சகம், எல்லா பொறாமையும் வந்து அடைப்பது அங்கேதானே. ஆக தூய்மை என்பது புறத்தில் மட்டுமல்ல, அகத்திலும் இருக்க வேண்டும். இந்த சிறந்த ஒரு நிகழ்வாக உழைப்பாளர் தினத்தில் உழைக்கும் சிறந்து உங்கள் முகத்திற்கு முகவரி ஏற்படுத்த வேண்டும். நீங்கள் உங்கள் அளவிற்கு சென்றுள்ளீர்கள். உங்களால் உங்கள் குடும்பத்தை சார்ந்தவர்கள், மற்றவர்கள் ஒவ்வொருவரும் தங்கள் முகத்திற்கு இந்த உலகில் ஒரு முகவரி ஏற்படுத்தும் வகையில் உயர்ந்து வர வேண்டும். அத்துணை பேரும் உடல் நலம், நீண்ட ஆயுள், நிறைந்த செல்வம், உயர்ந்த புகழ், மெய் ஞானத்துடன் பல வளமும் பெற்று பல்லாண்டு நிறைவாழ்வு வாழ்க என ஈஸ்வரி சமூக சேவை அறக்கட்டளை சார்பாக, உங்கள் சார்பாக நானும் வாழ்த்தி உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். உங்கள் திருக்குறள் அன்பர் பாட்ஷா வாழ்த்துக்களுடன் விடைபெறுகிறேன்.